துரோகம்னு சொன்னோனையும் ம். உங்க மனசுல என்ன தோணுது? துரோகம் சொன்ன மனசுல நெறைய தோணுது. பட் நான் சொல்ற விஷயம் துரோகம்க்கு நெறைய டைமென்ஷன் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நடந்தது வந்து நம்பிக்கை துரோகம். ஓகே. ஸோ வந்துட்டு இது என்னோட பாஸ்ட் லைஃப். அத நான் நெறைய இடத்துல சொல்லிக்க நான் விரும்ப மாட்டேன். பிகாஸ் அது அது நடந்தனாலயோ என்னவோ, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ அது எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. சூப்பர். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னுவாங்கல்ல. ஸோ அதேதான். என்னோட நம்பிக்கை துரோகம் அந்த ஒரு விஷயம் அந்த டைமென்ஷன் கிராஸ் பண்ணி வந்தனால தான், நான் யாருன்னே எனக்கு தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆக்டிங் வருமா? டான்ஸ் வருமா? பாட்டு பாட வருமா? பேச வருமா? என்னால வந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியுமா? என்னால ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளர்க்க முடியுமா? இந்த மாரி கேமரா முன்னாடி, உங்க முன்னாடி தைரியமா பேச முடியுமா? என் பேச்ச கேட்டு 10 பேர் எனக்கு ஒரு பூஸ்ட் குடுப்பாங்களா? இது எல்லாமே எதனால நடந்துச்சு? நீங்க நம்பிக்கை துரோகத்துன்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க யாருன்னு ரியலைஸ் பண்ணீங்க. ஸோ நீங்க அத பத்தி நீங்க ப்ரவுடா தான் யோசிக்கணும். என்ன நம்புனவங்க, நான் ஒருத்தவங்கள நம்புறேன், அவங்க என்ன விட்டுட்டு போறாங்க அப்டின்னா, அந்த விட்டுட்டு போனது மூலியமா நான் யாருன்னு எனக்கு அவங்க காட்டிக் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில நமக்கு கோவம் இருக்கலாம். நீ அவன நீ துரோகம் பண்ண, இருடா உனக்கு ஸ்கெட்ச் போடுறேன் அப்டின்னு யோசிக்கிறவங்க மத்தியில, சூப்பர்டா! நான் யாருன்னு எனக்கு காட்டல. நீ கிரேட் அப்டின்னு சொன்ன மாரியான மொமெண்ட் எனக்கு. ஸோ துரோகம் என் வாழ்க்கையில நான் பார்த்தப்போ, இப்போ நான் வந்து பயங்கர ஹேப்பியா இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, "நான் துரோகத்த பார்த்துட்டேன். அதனால தான்" சூசைட் லெட்டர் பாருங்க. "நான் துரோகம்னா என்னன்னு பார்த்துட்டேன். அதனால இதுக்கப்புறம் எனக்கு வாழணும்னு ஆசை இல்ல. நான் சாகுறேன்." இப்படி சிம்பிளா எழுதுறாங்கல்ல. ஐ டோன்ட் லைக் தட் வேர்ட். நான் துரோகத்த பார்த்துட்டேன். அதோட சேர்த்து நான் யாருன்றதையும் பார்த்துட்டேன். அந்த மொமெண்ட் தான் எனக்கு இப்போ. செமங்க. சிம்பிள். இல்ல எனக்கே ரொம்ப டச்சா இருந்தது. தேங்க் யூ. எனக்கு சொன்ன மாரி இருந்தது. இது கட் பண்ணிக்கியா? எனக்கே கண் கலங்கிருச்சு. ஓ மை காட். சாரி. என்ன பண்றது? இருக்காங்கல்ல? சாரி. சாரி. You need